ஃபர்ஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட் ஏன் பிடிக்க மாட்டேங்குது ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய ரீசன் இருக்கு. நான் ஒரு மெயினான ஒரு 2-3 ரீசனை மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா உங்களுக்கு மினிமம் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா ஒரு 20,000 இருக்கணும். இதுவே நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக இருந்தால் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அந்த மாதிரி கேபிட்டல் உங்களுக்கு இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்தியன் மார்க்கெட் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு நம்பர் 1 ரீசனு. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா கேபிட்டலே இருக்கும். ஒரு 50,000 ரூபா 40,000 கேபிட்டல் வச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கவங்க என்னன்னா ஆப்ஷன் பையிங் பண்ணுவாங்க. அதுதான் பண்ண முடியும் அந்த கேபிட்டலை வச்சு. ஆனால் அப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணுறப்ப கிரீக்ஸ் இருக்கனால இவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் எண்ட் ஆஃப் த டே லாஸ் தான் ஆகும். சில நேரம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வரும், அதிக நேரம் பார்த்தீங்கன்னா லாஸ் தான் வரும். நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ அதோட டபுளாக தான் லாஸ் எடுப்பீங்க. ஓகேவா? இது நான் உங்களை டீமோட்டிவேட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை. இது ஒரு ரியாலிட்டி கூட. நீங்கள் இன்னுமே ஆப்ஷன் பையிங் நான் சேஃபாக தான் ப்ரோ பண்ணுறேன், ஏன்னா அவன் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் தான், நான் ஒன்றும் சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த எக்ஸ்பைரி டே இதெல்லாம் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையை தூண்டணும். நீங்கள் தயவு செஞ்சு அதில் போட்டுறாதீங்க.